கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரே? என்னடா நடக்குது? இது ஏர்வாடியிலேருந்து கிளம்பி விட்டானோ? யார் அவன்? அரக்கு இருக்கு, காக்கு இருக்கு, முக்காக்கு மேலே இப்படி ஒரு முழுக்கு இருக்கு. இப்பத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இந்த வருஷம் சுத்தி பாக்குறியா? நில்லு போந்துடுவேன். என்ன கவுற இரு வர அம்சால் வேணும், ஒரு அம்சால் வேணும். அப்படியே போய் ஆறுதலுக்கு மேல ரொம்ப கடுப்பு உண்டாயிருக்கேன். போயிருக்கியா? மரியாதை போயிருங்க, எல்லாம் போயிருங்க. போலாட்ட கடை போட்ட ஒட்டே குத்துட்டேன். உக்காந்து கொடை தண்ணியில் வெளியில வந்துடணும். உக்கால ஓதிய போயா மரியாதை போயிரு. நல்ல மரியாதையெல்லாம் ஓடிருங்க. ஓடிரு போயா மரியாதையா போயிரு. ரொம்ப கடுப்பா இருக்கேன், வெறுப்புல வர இருக்கேன். இப்ப தெரிஞ்சு வச்சா நீ கம்பி எதுக்கு கையில வச்சிருக்கேன்னு. அந்த வருதுல இப்பதானே வருது. எப்பா அடிக்கடி வலுப்பு வருமா? பத்திரன்னு அதையும் பிடிச்சுக்கடா. அதையும் பிடிச்சா மேற்கொண்டு வரேன். யார் நீங்கன்னு கேட்டேன். நல்லா தானே இருந்த. என்ன சொல்றியா? கிறுக்கு பிடிச்ச மாத்திரை எடுக்காமட்டி வீட்டுல இருந்து வச்சா. ஆமா. எப்பா அவர் பேசாம கீழ்பாக்கத்தை கூட்டி போயிருங்கப்பா. என்னடா அது? சாமி உங்ககிட்ட ஒரு பால் இருக்கு, அது கொடுங்களேன், நல்லா இருப்பிய. யார் நீங்க? சரி என்ன யாருன்னு கேக்குறியே? நீ யார்? நான்கிட்ட வர மாட்டேன். மோதி பார்த்துக்குருவான். பேச்சா தான் இருக்கணும். கை நீட்டுற வேலை வச்சுக்க கூடாது. சரி என்ன யாரு கேட்க? நீங்க யாரு கேட்குறீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி நான் சொல்றியா? என்ன சொல்றீங்க? நீ என்ன கேட்ப? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீ கேட்கறத நான் சொல்றத சொல்றேன். நான் நீங்க கேட்கற விதத்துல கேட்டுக்க, நான் சொல்ற விதத்துல சொல்லுவீங்க. நீ விவரமா கேட்கலையே. அப்படி ஒண்ணு நீங்க விவரமா பேசலையே. நீ விவரமா கேட்டா நான் விவரமா சொல்லிருப்பேன். நீங்க சரியில்லை உன் பார்வை. என்னது? ஆனா பார்த்தாலும் பார்த்தா உன்ன மாதிரி ஒரு முழுக்கு இருக்கு. நீங்க யாருன்னு சொன்னா உங்க அப்பத்தை விட்டு பாவட தெரியுமா? சொல்லுங்க. சிவந்த வவ்வா வீட்டுக்கு வவ்வா போனா நீயும் தொங்கு நானும் தொங்குட்டு அந்த இடத்துல தொங்கிதான் இருப்பேன். அப்படி எங்க போன மாதிரியாத்தான் அங்க வந்து ஏறாதான் அந்த இடத்துல. எங்கிட்ட போய் யாரு எனக்கு என்ன? நொண்டி கோழி ஒரு சுத்தன மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருக்க கூடாது. அப்படிதான் சுத்துவேன். திருப்பி கேட்கறியா சொல்றியா? நான் கேட்கிறேன். கேட்கக்கூடிய உறுப்பு என்ன? கேட்கக்கூடிய உறுப்பு காது. பார்க்கக்கூடியது கண்ணு. பேசக்கூடியது வாய்னோ. டேய் ஒழுங்கா பதில் சொல்றா. வாய். சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடிய நாக்கு. சரி அப்ப கேட்கக்கூடியது காது கேட்குமா? ஆமனோ. செவிட்டு காது இல்லையே. நல்லா கேட்கும்ல. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரை? ஆமாயா. அப்படி எதால சொன்னீங்க? வாயால சொன்னேன். கேட்கக்கூடியது என்ன? காது தானே கேட்கணும். கானகத்தில் பாட்டு பாடும் சாமி எப்படி சொன்னீங்க? வாயில சொன்னேன். இப்ப காதால கேட்கணும்ல. ஆமா. செவிட்டு காது இல்லையா? கேளு பாப்போம். கேளு. என்னடா பண்ற? செவிட்டுக்காது போயில நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. என்ன கேக்குது? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? ஆமா. அப்படி எதால கேட்ட? வாயால. கேட்கக்கூடியது என்ன? காது தானே கேட்க. ஆமா. நீ எப்படி வாயால கேட்ட? தெரியாம கேட்டேன். அப்ப தெரிஞ்சே கேளு. வேணா. நீ யாரு? நீங்க யாரு? எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? அதனால நீங்க நாரத மகாமுனிவன். என்ன முனிவர்? நாரத மகாமுனிவன் என்று சொன்னேன். எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். பொய் சொல்றீங்க பாத்தீங்களா? நான் ஏன்டா பொய் சொல்லணும்? நீங்க நம்ம அலூர் கோயில் வல்லாத வீட்டுல இருந்து வந்துட்டு மேலூர்ல இருந்து வரீங்களா? மேலூர் பக்கத்துல தான். அங்க இருந்து நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? இங்க ஒரு கலகம் நடத்த வேண்டும். என்ன நடத்த? கலகம் நடத்த வேண்டும். அப்ப கலருக்கு மீனி வச்சிருக்காளா? கால் வைத்தால் கலகம்,
நாட்கடல் தான் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. 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 சரிங்க சரிங்க. அது தீமைக்கு. தீமைக்கு. இது நன்மை, அது தீமை. மை மை மை. சரிங்க. இங்க இடத்துக்கு வந்திருக்கீங்களே காரணம் நான் கேட்டேன். அதை தாண்டா கலகம் செய்ய வந்திருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் பவுண்டா சவுண்டப்பெல்லாம் செய்வீங்களா? எது கலரு? கலரா? நீங்க தான் சொல்லுங்க கலர் செய்யறீங்க. கலகம். கலகம். அதைத்தான் இப்ப இந்த உலகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. ஓ சரிங்க சரிங்க. நல்லா இருக்கு. ஒரு அதாவது கால் வைத்தால் கலகம், நாட்களம் தான் நன்மை. கலகம் ஆரம்பத்தில் சோகமாக இருக்கும், முடிவில் சுபமாக முடியும். நல்லது நடக்க நற்கலகம். சரிங்க சரிங்க. எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன். அதை தாண்டா சொல்லிட்டேடா. நீ யாரு? நான் ஒரு மனுஷன். நீ மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனவா, தாவரமா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் ஒரு உயிர். நீ உயிரா, பயிரா, இல்ல கயிறா, இல்ல மயிரா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் ஒரு ஆத்மா. நீ ஆத்மாவா, பரமாத்மாவா, ஜீவாத்மாவா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு பிள்ளை. உங்க ஆத்தாவுக்கும் அப்பனுக்கு பிள்ளையா, உங்க சித்தப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கு பிள்ளையா, உங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கு பிள்ளையா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? அண்டமே ஜண்டே. எது? குண்டே. குண்டனா தெண்டனா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரா? தெரியலையா? தெரியுதா தெரியல? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? ஆம்பளை ஆளு. நீ ஆம்பளை ஆளா, இல்ல பொம்பளை ஆளா, இல்ல ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இப்படி திருநங்கையா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? நானா? அந்த பிரச்சனை நீங்க யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யார் நான் சொல்லவா? சொல்லு. நீங்க நம்ம கட்டிக்குளம் ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு தானே? ஹோட்டல்ல வேலை பார்க்குற? ஆமா. ஏன் அங்கே போய் வேலை பார்க்குறேன்? இந்த நம்ம சோத்து கரண்டி கொண்டு வந்திருக்கீங்களே. போடா. சோத்து கரண்டியா குழம்பு கரண்டியா? அது யாழ். என்ன ஆளு? மகதி ஆள். மாமியால் என்ன மயத்துக்கு? மாமியா மதனியா கொழுந்தியா கிடையாது. மகதி என்று சொல்லி தேவலோக பெண்ணாகப்பட்டவள் என்னை காதலிப்பதாக சொன்னா. சரி சரி சரி. என்னை காதலிப்பது தவறு, நீ முக்திய நாடி போ அப்படின்னு சொல்லி புத்திய சொன்னேன். கேட்கல. சரிங்க. அவளும் பெண் தானே, சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவளுடைய காதலுக்கு மரியாதை கொடுத்து இங்கு யாழாக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒருவன் கண்ணுக்கு மட்டும் அவள் பெண்ணாக தெரிவாள். சரிங்க சரிங்க. மற்றவர் கண்களுக்கெல்லாம் யாழாக தெரியும். கல்யாணம் ஆயிருச்சா? என் பொண்ணது பார்த்து வச்சிருக்கியா? கிளவி இருக்கு கட்டிட்டு. கிழவி என்றால் தலைவி. ஆமா. அப்படி ஒரு தலைவி யாரு? அந்த வேலையில பாக்குறியா? எவ்வளவு வாங்குற? ரொம்ப கம்மி தான், சீப்பு தான். ஒரு பீடி வாங்கி கொடுத்தீங்கன்னா பார்த்து விட்டுருங்க வேலையை. ஓஹோ ஆமா. சரி சரி. இப்போ எல்லாருக்கும் அந்த வேலை பார்த்து. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஏற்கனவே 52 பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன். நோய் எதுவும் இல்லையா? 52. எனக்கு என்ன நோய் வருது? எனக்கு நிறை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு எதுவுமே கிடையாது. சாக்காடு இல்லையா? எப்போதும் இப்படியே இளமையா இருப்பேன். சரிங்க சரிங்க. 52ல 1002 வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வல்லமை எமக்கு உண்டு. ரிஷிபிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ரிஷிபிண்டமாகப்பட்டது ஓர் இரவு கூட தங்காது. ஆமா. அப்படி பார்த்தாலே போதும். ஆமா. பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியாக வெளியில வரும். நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாகி வெளியில வரும். ஆமா. நீங்க? நாங்க உன் பேச்சு சரியில்லையே. நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாகி வெளியில வரும். நாங்க வந்து உட்காந்து கடவுளை வேணாட்டா உண்டு. கடவுளை வேணா எப்படி குழந்தை வரும்? ஆமாங்க. சரிங்க சரிங்க.